எவ்ரிவன் இன்னைக்கு பார்க்க போகிறது கிளாஸ் 12 ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் லெசன்லேருந்து நீட் 2020 கேட்ட கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பிட்வீன் அசிட்டோன் அண்ட் மித்தைல் மெக்னீசியம் குளோரைட் ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ் வில் கிவ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஐசோப்ரோபைல், ஆப்ஷன் பி செகண்டரி பியூட்டைல், ஆப்ஷன் சி டெர்ஷரி பியூட்டைல், ஆப்ஷன் டி ஐசோபியூட்டைல் ஆல்கஹால். இதில் காமனாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா எல்லாத்துலேயுமே ஆல்கஹால் இருக்கு. ஸோ நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ப்ராடக்ட் எல்லாமே ஆல்கஹால் தான். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் ஏபிசிடி இது ஆக்சுவலாக இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன். பட் ஆனால் இங்கே இதில் எது ஐசோப்ரோபைல் எது செகண்டரி பியூட்டைல் இந்த நேம்லாம் தெரிஞ்சிருக்கணும். அவங்க ஸ்ட்ரக்சராக கொடுக்காம நேம் சொல்லிட்டாங்க. நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் நமக்கு எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் அதனால நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல உள்ளதை எழுதிக்கிறேன். ஏ, இங்கே பி, இங்கே சி எழுதிக்கிறேன், இங்கே டி எழுதிக்கிறேன். ஓகேவா? 4 ஆப்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஐசோ அப்படிங்கிற இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஐசோப்ரோபைல் ஐசோபியூட்டைல் பார்க்கறதுக்கு முன்னாடி செகண்டரி டெர்ஷரினா என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, செகண்டரி பியூட்டைல்னாலே நமக்கு தெரியும். செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். பியூட்டைல்னாலே நமக்கு தெரியும் 4ன்னு அர்த்தம். ஸோ அப்போ 4 கார்பன் இருக்கு. 1 2 3 4. செகண்டரி அப்படின்னா 2வது கார்பன், 1வது கார்பன் இல்லாம 2வது கார்பன். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. CH3 இங்கே போட்டுக்கிறேன். இங்கே 1 2 3 3 பேலன்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ பேலன்ஸ் ஒரு ஹைட்ரஜன். இங்கே 2 CH2, இங்கே CH3. ஓகே, இப்போ இந்த செகண்டரி பியூட்டைல் எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த OH குரூப் அட்டாச் ஆயிருக்குல்ல, இந்த OH குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் வந்து 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கணும். இது ஒன்று, இது ஒன்று. ஓகேவா? இந்த OH குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இது செகண்டரி கார்பன். புரியுதா? ஸோ OH குரூப் ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால் குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது செகண்டரி கார்பன், செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். 1 2 3 4 4 கார்பன் இருக்கு. ஸோ பியூட்டைன் வரும். அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு OH போட்டுக்கிட்டோம். அது 2வது கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? செகண்டரி பியூட்டைல் 2 டிகிரி கார்பன்ல பியூட்டைல் அப்படிங்கிறது 4 கார்பன் போட்டுக்கிட்டாச்சு. அதுல செகண்டரி அப்படின்றாங்க. செகண்டரிங்கும் போது 2 டிகிரி கார்பன். 2 டிகிரி கார்பன் என்ன? OH அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருந்தா அதுதான் செகண்டரி ஆல்கஹால். அதுதான் 2 டிகிரி கார்பன் செகண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க, டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். டெர்ஷரினா OH அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் இது. ஓகேவா? OH அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் இது. இந்த கார்பன் 3 கார்பன்ஸ் கூட அட்டாச் ஆயிருக்கு பாருங்க. 1 2 3. OH அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்ப இது டெர்ஷரி. ஓகே, பியூட்டைல்னா 4 கார்பன் இருக்கணும். 1 2 3 4 4 கார்பன் இருக்கு. ஸோ டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். ஸோ ஆப்ஷன் சி எழுதியாச்சு. ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்குது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் ஏ ஐசோப்ரோபைல். இந்த ஐசோ அப்படின்னாலே CH, CH3, CH3 இந்த குரூப் வந்துடும். இதுதான் ஐசோ குரூப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஐசோ குரூப். ஓகே, அவங்க கேட்டிருக்கிறது ஐசோப்ரோபைல். ப்ரோபைல்னா என்ன? 3 கார்பன் இருக்கணும். ப்ரோபைல்னா 3 கார்பன் இருக்கணும். ஸோ இங்க பாருங்க 1 2 3 நான் மார்க் பண்ணி காட்டுறேன். 1 2 3. ஸோ அப்போ 3 இருக்கு. ஸோ அப்போ ப்ரோபைலு ஐசோப்ரோபைல் அப்படிங்கும்போது இந்த இடத்துல OH குரூப் வரணும். அதை எரேஸ் பண்ணிட்டு காட்டுறேன். CH, CH3, CH3 இப்படி இருக்கணும். இங்க OH இருக்கு. ஸோ இந்த குரூப் தான் ஐசோ குரூப் அப்படின்னு அர்த்தம். ஐசோ குரூப். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோபைல்னா 3 கார்பன் இருக்கணும். 1 2 3. ஸோ 3 கார்பன் இருக்கு. ஐசோவா இருக்கு. ஐசோ ப்ரோபைல் ஆல்கஹால். இந்த இடத்துல OH வரணும். ஓகே, இதுதான் ஐசோல OH குரூப் இருக்கு. ஸோ இது ஐசோ ப்ரோபைல் ஆல்கஹால். அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க, ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஐசோ குரூப்னா CH, CH3,
CH3. இதுதான் ஐசோ குரூப். ஓகேவா? பட் ஆனா 1 2 3 3 கார்பன் தான் இருக்கு. அப்படி 3 கார்பன் இருந்தா இது ப்ரொபைல் குரூப்னு ஆயிடும். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது பியூட்டைல் 4 கார்பன் இருக்கணும். அப்போ இந்த CH பக்கத்துல இன்னொரு ஒரு CH2 குரூப் சேர்த்துக்குங்க. ஓகே, இப்போ 1 2 3 4 4 கார்பன் இருக்கு. இதுல OH குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்போ 1 2 3 4 4 கார்பன் பியூட்டைல் வரும். ஐசோ குரூப்பும் இருக்கு. ஐசோ குரூப் இருக்கு, பியூட்டைல் இருக்கு, ஆல்கஹால் குரூப் இருக்கு. ஸோ இது ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் செகண்டரி ஆல்கஹால்னா என்ன? OH அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருந்தா அதுதான் 2 டிகிரி. ஸோ செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். ஸோ 2 டிகிரி இருக்கு, 1 2 3 4 4 கார்பன் இருக்கு. ஸோ 2 டிகிரி பியூட்டைல் ஆல்கஹால். தேர்டு பாருங்க, OH அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருந்தா அது டெர்ஷரி. ஸோ டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் 1 2 3 4 மொத்தம் 4 கார்பன் இருக்கு. ஸோ டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். ஐசோ குரூப்னாலே இதுதான் CH CH3 CH3 இங்க ஒரு பாண்ட் இருக்கும். இந்த பாண்டில் வந்து இப்ப நமக்கு அவங்க கொடுத்துருக்கிறது ஐசோ ப்ரோபைல் ஆல்கஹால் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட 3 கார்பன் கரெக்டா இருக்கு. ஸோ இந்த இந்த பிரான்ச்ல வந்து OH சேர்த்துக்கிட்டா போதும். ஐசோ ப்ரோபைல் ஆல்கஹால். இந்த இடத்துல ஐசோ குரூப்னா நான் CH3 CH3ன்னு போட்டுக்கிட்டேன். பட் ஆனா அவங்க கேட்டிருக்கிறது பியூட்டைல். ஸோ பியூட்டைல்னா 4 கார்பன் வரணும். இங்க 3 கார்பன் தான் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் போட்டுக்கிட்டு நான் OH போட்டுக்கிட்டேன். ஸோ ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். ஸோ இதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் காட்டுறேன். இப்போ நான் அரேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் மட்டும் நான் எழுதி வைக்கிறேன். ஐசோ குரூப், இதுல ஒரு OH ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். பி செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். ஃபர்ஸ்ட் CH3 CH2 CH CH3 இங்கே OH. OH அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் 2 கார்பன் கூட அட்டாச் இருக்கு. ஸோ இது செகண்டரி. டெர்ஷரி, OH அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது டெர்ஷரி. அடுத்து ஐசோ பியூட்டைல். ஃபர்ஸ்ட் ஐசோ குரூப் எழுதிக்கிட்டேன். CH CH3 CH3. இது ஐசோ ப்ரொபைல் 1 2 3 3 கார்பன் இருக்கு. ஸோ இது ஐசோ ப்ரொபைல். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது ஐசோ பியூட்டைல். பியூட்டைல்னா 4 கார்பன் வரணும். ஸோ CH2OH. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ரியாக்ஷனுக்கு போவோம். நான் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிறேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் பேஜ்ல? அசிட்டோன் அண்ட் மித்தைல் மெக்னீசியம் குளோரைடு வித் ஹைட்ராலிசிஸ். ஃபர்ஸ்ட் அசிட்டோன். அசிட்டோனோட ஸ்ட்ரக்சர் CH3 C டபுள் பாண்ட் O CH3. அசிட்டோன் பிளஸ் மித்தைல் மெக்னீசியம் குளோரைடு. அது என்ன பண்றாங்க? ஹைட்ராலிசிஸ் பண்றாங்க. ஹைட்ராலிசிஸ்னா H3O பிளஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கார்பனைல் குரூப் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த கார்பனைல் குரூப்ல நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அதனால இந்த பாண்டை இது தான் பக்கம் இப்படி எடுத்துக்கும். இப்படி எடுத்துக்கிட்டு எப்படி ஃபார்ம் ஆகும்னா இப்படி ஃபார்ம் ஆகும். O மைனஸ் C பிளஸ் இப்படிதான் ஃபார்ம் ஆகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாண்ட் எப்படி பிரேக் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இந்த கார்பனைல் பாண்டு எப்படி பிரேக் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்படிதான் இந்த பாண்டு பிரேக் ஆகும். ஸோ ஓல பிளஸ், ஓல நெகட்டிவும் சில பாசிட்டிவும் இப்படிதான் இந்த பாண்டு பிரேக் ஆகும். இந்த பக்கம் இப்படி மேலே போய்க்கும். ஏன்னா ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இல்லையா? ஸோ அது வந்து அந்த பாண்டை தான் பக்கம் இழுத்துக்கும், எலக்ட்ரான் தான் பக்கம் வச்சுக்கும். இந்த கார்பன்ல இருந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆக்கிடும். எலக்ட்ரோஃபிலிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோஃபிலிக் சென்டர், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். புரியுதா? ஸோ அப்போ இந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல O நெகட்டிவாகவும் C பாசிட்டிவாகவும் மாறிடும். ஓகேவா? இங்க அவங்க கொடுத்துருக்க மித்தைல் மெக்னீசியம் குளோரைடு பார்த்தாலே தெரியுது இது கிரிக்னாட் ரியேஜென்ட். கிரிக்னாட் ரியேஜென்ட்னா கார்பன்ல நெகட்டிவும் மெக்னீசியம்ல பாசிட்டிவ் வரும். ஏன் மெக்னீசியம்ல பாசிட்டிவ் வரும்? இது ஒரு மெட்டல். ஓகே, ஸோ மெட்டலுங்கும் போது எலக்ட்ரோ பாசிட்டிவ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்க நெகட்டிவ் சார்ஜ், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க நெகட்டிவ் சார்ஜ், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? இந்த பாசிட்டிவ் சார்ஜை போய் அட்டாக் பண்ணும். இங்க உள்ள பாசிட்டிவ் சார்ஜை இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு எப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும்? CH3 C CH3 ஓல MgCl. இந்த கார்போ இந்த மித்தைல் ஆனையான் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாக் பண்ணிருக்கும். ஸோ இங்கே CH3 இப்படி இருந்திருக்கும். ஓகேவா? இதை இப்போ நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்றோம். H3O பிளஸ்.
ஓகேவா? எப்பவுமே இந்த ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி பிரேக் ஆகும்னா MgOHCl, இங்க சிஎல்ஓ பிஆர்ஓ அங்க என்ன ஹாலஜன் கொடுத்துருக்காங்களோ அது இந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்போ MgOHன்னு வந்துடுச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஜஸ்ட் ஒரு வாட்டர் தான், HOH தான். இந்த OH குரூப் வந்து இந்த MgCl கூட வந்துடுச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? இந்த H பிளஸ் தான் இருக்கு. இப்போ இந்த H பிளஸ் வந்து இங்கே வந்துடும். வேணா இதை நம்ம இப்படியே வேணாலும் எழுதி காட்டுறேங்க. இந்த O குரூப் வந்து இந்த H பிளஸ் அட்டாக் பண்ணும். இந்த MgCl வந்து இந்த O மைனஸ் குரூப் வந்து இந்த MgCl கூட சேர்ந்துடும். ஓகேவா? இது இந்த மாதிரி கிடைச்சிடும். நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த OH அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. 1 2 3. அப்போ இது என்னது? டெர்ஷரி கார்பன். டெர்ஷரி கார்பன். அப்போ இது பேர் என்ன? டெர்ஷரி. மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4, 4 கார்பன் இருக்கு. ஸோ டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட். ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரையும் முன்னாடி உள்ள இந்த ஆப்ஷன்ஸோடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரியாக்ஷன் அசிட்டோன்னா என்ன, மெக்னீஷியம் மித்தைல் மெக்னீஷியம் குளோரைட்னா என்ன, இந்த கார்பனைல் குரூப் எப்படி பிரேக் ஆகும், O மைனஸ் C பிளஸ் இப்படிதான் இந்த கார்பனைல் குரூப் பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் பிரேக் ஆனதுக்கப்புறம் இது எங்க வந்து அட்டாக் பண்ணும், ஹைட்ராலிசிஸ்ல எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகும்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட் வந்து டெர்ஷரி பியூட்டைல், ஆப்ஷன் சி. சி தான் நம்மளுடைய ப்ராடக்ட்.